ஹலோ ஃப்ரெண்ட், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய கட்டில் ஸ்டாப் பிஞ்சு போய் ஸ்க்ராப் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை மறுபடியும் புதிய கட்டிலாக மாற்றிடலாம். அதை நம்மளே எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டாப்பெல்லாம் முதல்ல கட் பண்ணணும். பாருங்கள், எல்லாம் நெஞ்சு போய் எல்லாம் பிஞ்சிருச்சு. சரி, இது தூக்கி குப்பையில் தான் போடணுன்னு இருந்தேன். அப்புறமா சில இதை பார்த்தேன் நான். இது ஏன் நான் மறுபடியும் இந்த இதை மட்டும் பெல்ட்டை மட்டும் நம்மளே மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது விசாரித்து பார்த்தேன். சில கடையில் அவர் ஆன்லைன்லேயும் இருக்குது. நான் ஒரு கடையிலே போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் கட் பண்ணி சுத்தமாக எடுத்துட்டேன். வேறு அதில் அவங்க ஸ்க்ரூ போட்டு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டுறது, அதுதான் டைம் வைத்தது. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துட்டேன் பாருங்கள். வேறு இது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பைப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா தான் இருக்குது. அதனால் ஏன் மறுபடியும் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த இடம் அவங்க நைலான் போட்டிருந்தாங்க. நான் காட்டன் மாதிரி இதே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரேட்டு கம்மி தான், 50 மீட்ரு 350 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆன்லைனில் இதோட கம்மியாகவும் இருக்குது. நைலான் ஸ்டாப் இருக்குது. சரி, நைலான் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. சரி, இது போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இந்த முனையில் ஃபஸ்ட்டு ஒரு முடி போட்டுக்குவோம். அது போட்டுட்டு ஒரு டைட்டாக இழுத்து போட்டுருவோம். ரோல் மட்டும் கலையாமல் பார்த்துக்குங்க. கலைஞ்சிச்சின்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து சுற்றணும். கொஞ்சம் அந்த உள்ளே விட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டாப் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க. ஒரு 2-3 சுற்றுறது தான் கொஞ்சம் பார்த்தா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம்லாம் ஈஸி தான். டைட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பக்கம் மேலே விட்டு ஒரு சுற்றிட்டு மேலே விட்டு மேலே வச்சு ஒரு சுற்றணும். இந்த ஸ்டாப் மட்டும் திரும்பாமல் பார்த்துங்க, முறுக்கக்கூடாது. முறுக்காமல் 2 சுற்று டைட்டாக எடுத்து கீழே கொண்டு போய்ங்க. திரும்ப அந்த பக்கம் போகும்போது மேலே வச்சு சுற்றுங்க. ஒரு 2 சுற்று சுற்றுங்க. அப்போ தான் டைட்டாக இருக்கும். சுற்றிட்டு மறுபடியும் கீழே இது போல் சுற்றுங்க. மேலே டைட்டாக இழுத்து ஒரு சுற்றுங்க. ரொம்ப டைட்டாக தான் இருக்கணும் கிடையாது. நம்ம இந்த குறுக்கா வேறு போடும்போது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும். ஓரளவுக்கு டைட் பண்ணிவிட்டு 2 சுற்றி அப்படியே அந்த ரோல் மட்டும் கலையாமல் பார்த்துங்க. சுற்றிட்டேன், முழுசாக சுற்றிட்டேன். லாஸ்ட்டு முடிய போகுது. கட் பண்ணலாம் கூடாது. அப்படியே சுற்றி 2-3 சுற்றி அப்படியே திருப்பிக்கணும். லாஸ்ட்டாக பாருங்கள், 2-3 சுற்றிக்குங்க. இந்த முறுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம்.
சுற்றிட்டு அப்படியே வளைச்சி ஸ்டாப் தெரியாமல் ஒன்று விட்டு ஒன்று கீழே மேலே அப்படியே ரோலை எடுத்துங்க பாருங்கள். கீழே மேலே ஒன்று விட்டு ஒன்று எடுத்துகிட்டு போங்க. இது அதே நைலான் ஸ்டெப் வந்து அப்படி திரும்பாது, அப்படி ஸ்டிப் பண்ணிக்காங்க. இது காட்டனுங்கிறதுனால லைட்டாக மடங்கிக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது பண்ணிட்டு லாஸ்ட்டாக இழுக்கும்போது கொஞ்சம் திருப்பி விட்டு இழுத்தோம்னா கரெக்டாக நின்றுடும். இது விட்டு விட்டு ஒன்று ஒன்றா விட்டு லாஸ்ட் வரைக்கும் எத்தனை வந்துடுங்க. இப்போ ரோலாக இருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே இழுக்கணும், எல்லாம் முறுக்கிக்கும். கீழே விட்டுட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுங்க. ஸ்ட்ரைட்டாக இழுத்து ஓரமாக இழுத்து டைட் பண்ணி விட்ருங்க. முறுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு டைட்டாக இழுத்து விட்ருங்க. அவ்வளோதான். அது வர அது மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு சுற்றலாம். பாருங்கள் இப்போ எப்படிக்குது கட்டில் பார்க்க சுற்றுறது ஈஸியாக இருக்குங்களா? இது போல் நீங்களும் பண்ணுங்கள். பாருங்கள் முடிய போகுது. அது முடியும் போது மட்டும் கொஞ்சம் சின்ன ரோலாக இருக்கிறதுனால அதில் இந்த இது முடியறதுனால உள்ளே எடுக்கிறது ரோலாக எடுக்கிறதுக்கு டைட்டாக இருக்கும். அதனால் பிரிச்சுக்கணும்னா அப்போ ஈஸியாக இருக்கும். முறுக்கிக்கிறதெல்லாம் பிரித்து விட்டு எல்லாம் டைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். கேப் இல்லாமல் பக்கத்தில் தள்ளி விட்டோம்னா இருக்கிறதெல்லாம் இன்னும் ஒரு 2 சுற்று கூட நம்ம போட்டு விடலாம். கேப் இருந்ததுன்னா மீதி வேஸ்ட்டு தான் அது. அதனால் நல்லா நெருக்கி போட்டோம்னா நல்லா இருக்கிற வரைக்கும் போட்டோம்னா ஒரு கட்டில் கரெக்டாக 50 மீட்டர் கரெக்டாக இருக்குது ஒரு ரோலு. நல்லா டைட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பிரிக்கிறது தான் கொஞ்சம் லேட்டாச்சு. இது போடுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேயே போட்டுடலாம். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒரு 4-5 போட்டோம்னா நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். நம்ம வீட்டில் இருக்கிறத ஒரு நாள் சண்டேயில் அப்படி போட்டு விடலாம் உட்காந்து பொறுமையாக. இப்போ வேஸ்ட்டாக ஸ்க்ராப்பில் போகிறதுக்கு ஒரு கட்டில் வாங்கினா கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலே 2000 ரூபா அப்படி தான் வருது. இது நம்ம என்ன 350 ரூபா போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஒரு 1 ஹவர் முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கும் பாருங்கள் நல்லா இருக்குது, சூப்பராக. அவ்வளோதான் முடியுது. எல்லாம் இந்த காட்டன்றதுனால ஒரு சுருண்டுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே நைலான் ஸ்டாப் வந்து அப்படியே ஸ்ட்ரிப்பாக அப்படியே நிற்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டில் முடிச்சுட்டு இருக்கிறத வர வரைக்கும் போட்டு மீதி வந்து ஒரு முடி போட்டுற வேண்டியது. இதான் லாஸ்ட் ரவுண்டு. இதுக்கு மேலே நம்ம போட முடியாத டேக்கு. இது ரோலும் காலி ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குது. போட்டு நல்லா டைட்டாக இழுத்து முடி போட்டுற வேண்டியதுதான். இது அது கட் பண்ணாமல் அப்படியே ஒரு 2 முடி போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், கட்டில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. தேங்க்யூ.